கும்பராசிக்கு 2020 காதல் எப்படி அமையும் அதங்க பார்க்க போகிறோம். அன்பு என்னும் விதையை விதைத்து காதல் என்னும் கொடியை இந்த பூமியில் மனிதன் நன்மைக்காக படைத்தார் இறைவன். அவர்கள் வாழ்க்கை துவண்டு போகாமல் இருக்கவும், பயம் தோல்விகள் இல்லாமல் இருக்கவும் காதல் என்ற ஆயுதம் தேவைப்பட்டது. ஆண் பெண் இருவரும் தங்களின் உன்னதமான அன்பு என்ன என்பதை உணர்ந்தனர். ஏனெனில் காதலுக்கு இனம், மதம், மொழி, ஜாதி என்ற வேறுபாடு கிடையாது. கருப்பு வெள்ளை என்ற வண்ணம் தெரியாது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமும் தெரியவே தெரியாது. காதல் தேவதை அனைவருக்கும் சமமாவாள். காதலுக்காக போராடும் கும்பராசி அன்பர்களே, 2020 நிச்சயம் உங்கள் காதல் நிறைவேறும். காதல் தூதன் துணையுடன். கும்பராசி ஆண் பெண் காதலர்கள், கடந்த சில மாதங்களாக உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த சில கசப்பான சம்பவங்கள், அதில் ஏற்பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், காயங்கள், உங்கள் காதல் தந்த வலி, அதனால் ஏற்பட்டு வந்த மனவேதனை, கடைசியில் உங்கள் காதல் பிரிவு வரை சென்றிருக்கும். காதலர்கள் அவர்களை புரிந்து கொள்ளாமல் போவதற்கு சில காரணம் உண்டு. பொதுவாக கும்பராசிக்காரங்க ராகு பகவான் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். ராகு போகக்காரகன், சனி பகவான் இவர்களின் ராசி அதிபதி. ராகு சுக்கிரனை போல வேலை செய்வார். இந்த ராகு பகவான் மயக்கும் வித்தைக்காரன். காதலில் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். காதலில் பேராசை உண்டாகும். இவங்க காதல் மென்மையானது. ஆங்கிலேயர்கள் போல நாகரிகமான தன் காதல் வாழ்க்கையை வாழ்வார்கள். நல்ல குணமும் உண்டு இவங்களுக்கு. இவங்க காதலிக்கும் அளவு மற்றவங்க காதலிப்பது கடினம் தாங்க. உண்மையாக நடந்து கொள்வார்கள். சில நேரங்களில் தன் காதலின் ஆழத்தை அளவு பார்க்க, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. அப்போதுதான் தேவையில்லாத மனக்குழப்பம், வீண் சண்டை வந்துவிடும். காதலர்களுக்கு இடையே ஒரு முறிவு ஏற்பட்டு காதல் பயணத்திலிருந்து இறக்கிவிடப்படுவார்கள். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இந்த வருடம் காதல் காரகன் சுக்கிர பகவான் அனைத்து கிரக துணையுடன் உங்கள் காதலை வெற்றி பெறச் செய்வார். பொதுவாக காதலை குறிக்கும் வீடு 5ஆம் பாவம். காதல் வெற்றி அடையுமா, அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மிதுனம். அதன் அதிபதி புத பகவான். அவர் கேந்திரஸ்தானம் எனும் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் அமர்ந்தாலும், ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றாலும் நிச்சயம் உங்கள் காதல் நிறைவேறும். காதல் காரகன் சுக்கிரனுடன் புதன் ஒன்று சேர்ந்தாலும், பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் காதல் கண்டிப்பாக கைகூடும். இந்த வருடம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் உங்கள் காதல் வெற்றி முரசு கொட்டும். கும்பராசி காதலர்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு. உங்கள் ராசிக்கு 2க்குரியவன் குரு பகவான். அவர் 11ஆம் ஸ்தானம் எனும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உள்ளார். 2ஆம் ஸ்தானம் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது. 2க்குமே அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு காரகத்துவம் வேலை செய்வார். காதலர்கள் கணவன் மனைவி எனும் அந்தஸ்து பெற்று குடும்பஸ்திரியல் ஆவார்கள். குரு பகவான் அருளும் சேர்ந்தே கிடைக்கும். அப்ப உங்க காதல் நிச்சயம் வெற்றிதாங்க. உங்க ராசியில் அவிட்டம் 3, 4 பாதமும், சதயம் 1, 2, 3, 4 பாதமும், பூரட்டாதி 1, 2, 3 பாதமும் வலம் வரக்கூடியவை. உங்க ஜென்ம நட்சத்திர அதிபதிகள், அதற்குரிய தெய்வங்களை நீங்கள் வழிபட வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம். அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரம். முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும், காதலும் கைகூடும். சதயம் ராகுதேவன் நட்சத்திரம். காளி வழிபாடு நீங்கள் செய்தால் காரிய அனுகூலம் உங்களுக்கு நடைபெறும். பூரட்டாதி குரு பகவானின் நட்சத்திரம். குபேரனை வழிபட உங்களுக்கு செல்வம் சேரும், அழகான காதலும் கைகூடும். உங்கள் காதல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.